அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி ஓகே டார்லிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு டார்லிங் தான் போனோம். ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியாது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு பார்க்க முடியும். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்லிங் உள்ளே போனால் செம சூப்பராக இருந்துச்சு. ஏ டு ஜெட் எல்லாமே வச்சுருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வந்தாலும் டெலிவரி வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. டார்லிங் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மெயின் கடத்தெருக்கிட்டே தான் இருக்குது. லொக்கேஷனும் கரெக்டான லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடையில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. ஏ டு ஜெட் எல்லா ஜாமானும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் போனால் டிவி, மொபைலு, சோஃபா, கிராண்டான சோஃபா வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டோம். அங்கே போனால் வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் இருக்குது. ஃபேனு, ஸ்டாண்ட் ஃபேனு, எல்லா மாடலும் இருக்குது. ஃபேனில் ஹீட்டரு, ஃப்ரிட்ஜி, ஏர் கூலர், ஃப்ரிட்ஜில் இத்தனை வகண்டில் அவ்வளோ மாடல் வச்சுட்டாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு மாடல் ஃப்ரிட்ஜும் வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர் ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஆஹா, பெருசு வரைக்கும் இருக்குது. அவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நாங்கள் ஸ்டாண்ட் ஃபேனு அம்மாவுக்கு வாங்கலான்ட்டு ஸ்டாண்ட் ஃபேனு வாங்க போனோம். நிறைய மாடல் காட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒன்று செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து அப்படியே கடையில் ஃபுல்லாக வேறு என்ன ஜாமான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனால் சூப்பர் சூப்பர் அடுப்பு இருந்துச்சு பாருங்கள். கேஸ் அடுப்பு அத்தனை மாடல் வச்சுருக்காங்க. எதை வாங்குறதுன்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிம்னியில் எத்தனை மாடல் இருக்குது பாருங்கள். நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் புது வீட்டுக்கு வாங்கணுன்னா டார்லிங் வந்துடுங்க, எல்லா ஜாமானும் கிடைக்கும். அவ்வளோ மாடல் இருக்குது. சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் வச்சுருக்காங்க. ஓவனில் எத்தனை டிசைன் வச்சுருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஓவனில் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரும் சூப்பர் சூப்பர் டிசைன், சூப்பர் சூப்பர் மாடலில் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெஷர் குக்கர் பக்கத்துலேயே நான்ஸ்டிக் தவா இருந்துச்சு. நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி பார்த்து வாங்கினேன். இங்கே பாருங்கள், மிக்சியில் எத்தனை வகண்டில் அத்தனை மாடல் வச்சுருக்காங்க. எல்லாமே நியூ மாடல் தான். ஒன்று கூட ஓல்டு மாடலே இல்லை. இவ்வளோ வெரைட்டி இருக்குமா, நானே ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோ மாடல் பாருங்கள், சூப்பராக இருக்குது மிக்சி. இப்போ நான் காட்டுற மாடல் இதெல்லாம் இப்போ நியூ மாடல். இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். இதில் சின்னதும் இருக்குது, பெருசும் வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர் டிசைனில் மிக்சி இருக்குது. சரி ஓகே, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாடல் பார்க்க வந்தோம். அதுலேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. டச்சும் வச்சுருக்காங்க, பட்டனும் வச்சுருக்காங்க. அதில் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணேன். அதை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே போனால் ஏசி இருக்குது. ஏசியில் நிறைய மாடல், நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஏசி வாங்கினா கிஃப்ட்டு பொருளும் கொடுக்குறாங்க. 5 ஸ்டார், 3 ஸ்டார் எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர். நீங்கள் ஏசி வாங்கினா டார்லிங் வந்து பாருங்கள். வாஷிங் மிஷின்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இத்தனை மாடல்னு என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாஷிங் மிஷினும். ஃப்ரிட்ஜு ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள், 3 டோர் உள்ளது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு மாடலில் இதை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு மாடல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாரெல்லாம் டார்லிங் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
சஃபினா சஃபிலாவுக்கு அப்படியே லைக் போட்டுருங்க. கிச்சனுக்கு உள்ள ஐட்டம் கொஞ்சம் வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நசிமா ஹாய் காட்டுங்க. போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா. 3rd ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு 3rd ஃப்ளோர் போனோம். சோபாலாம் சூப்பர் மாடலில் வச்சுருந்தாங்க பாருங்கள். இத்தனை வெரைட்டின்னு இல்லை, ரூம் செட்டும் அது மாதிரி சூப்பராக இருக்குது. பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்படி பீரோலாம் செட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். பெட்டு, கட்டில் எல்லாமே மாடல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரூம் செட்டு வாங்கணுன்னா இங்கே டார்லிங் வந்தால் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே சோபா மாடல் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ டிசைன் சோபாவில் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இங்கே ரூம் செட் வாங்கணுன்னா டார்லிங் வந்துடுங்க. சூப்பர் டிசைனில் வச்சுருக்காங்க. எல்லா ஜாமானும் இங்கேயே கிடைக்கிது. குவாலிட்டிலேயும் சரி, ப்ரைஸ்லேயும் சரி, அங்கே ஸ்டாஃப் அட்டன் பண்ணுற விதமும் சரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேட்குற எல்லாத்தையும் அழகாக எடுத்து காட்டினாங்க. A to Z எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. செம குவாலிட்டியாகவும் நல்ல பிராண்ட்லேயும் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கேயே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே என்ன எலக்ட்ரானிக் ஜாமான் வாங்கினாலும் இஎம்ஐ கட்டுறதும் இருக்குது. ஃபுல் பேமெண்ட்டாகவும் கட்டிக்கலாம். தமிழ்நாட்டிலேயே 130+ பிரான்ச்சஸ் இருக்குது. உங்கள் ஏரியாவில் இருக்கிற டார்லிங் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பர்ச்சேஸை முடிச்சுட்டு உமா கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு போனோம். போய் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே லைட்டாக பசித்த மாதிரி இருந்துச்சு. வாங்கலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது வெஜ் ரோல் இருந்துச்சு. 2 பிளேட் வெஜ் ரோல் வாங்கினோம். வெஜ் ரோல் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வெஜ் ரோல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஜூஸ் வந்துருச்சு. ஜூஸ் வந்து கிர்னி ஜூஸ் 3, ஒரு ஆப்பிளும் குடிச்சிட்டு உமா கடையிலேருந்து கிளம்பிட்டோம். நாகூர் போகிற வழியில் அல்பைக் மந்தி வந்துச்சு. சரி ஓகே, மந்தி சாப்பிட்றோமோ இல்லையோ, அல்பைக் போனால் குல்ஃபி சாப்பிடாம நாங்கள் வரமாட்டோம். அப்படியே போய் குல்ஃபியை வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் குல்ஃபி. குல்ஃபியில் அத்தனை வெரைட்டி இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மலாய் குல்ஃபி சாப்பிட்டாங்க. நான் குல்கோந்து குல்ஃபி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலு. பசங்க வந்து பட்டர்ஸ்காட்ச் குல்ஃபி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.